தமிழ் பெருங்குடி மக்களே, எனது தந்தை நடிகர் மன்சூர் அலிகானின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற தயாரிப்பாளர் பெருந்தகைகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். முன்பெல்லாம் ஒரு படத்தின் பாடல்கள் வெளியிடப்பட்டால் 1 லட்சம் 1.5 லட்சம் கேசட் விற்று தீர்ந்தன என்ற பத்திரிகைகளில் செய்தி வரும். தயாரிப்பாளர்கள் சம்பாதித்தார்கள். ஆனால் இப்போது இசைத்தட்டு குறுந்தகடு கடைகள் எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. எப்போதும் கூட்டம் ரொம்பி வழிகின்ற டாஸ்மாக் கடைகள் தான் தெரிகிறது. மிகப்பெரிய படம் மிகப்பெரிய செலவில் எடுக்கப்பட்டு குறிப்பிட்ட சில பாடல்கள் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றால் கூட ப்ளூடூத், பென் டிரைவ், நெட்டிலிருந்து டவுன்லோட் செய்வன பாடல்களும் இசையும் களவாடப்பட்டு விடுகின்றன. 10 லட்சம் 20 லட்சம் என செலவு செய்து விழா எடுத்து இசை குறுந்தகடு வெளியிடும் தயாரிப்பாளர்களுக்கு கடைசியில் மிஞ்சுவது திருவோடு எனும் குறுந்தகடுதான். பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்களுக்கு கூட கோவில், பள்ளிவாசல், சர்ச் முன்னே பிச்சை எடுப்பதற்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது. ஆனால் நமது இசை வெளியீடுகளை வெளியிட பிளாட்ஃபார்ம் இல்லை. புற்றீசல்கள் போல் கிளம்பிவிட்ட FM சேனல்களால் களவாடப்பட்டு விட்டன. ஏறிக்கொண்டே போகிற தங்க விலை, பெட்ரோல் விலை, விலைவாசி ஏற்றத்திற்கு நடுவே படம் வெளியானவுடனே தெரு ஓரங்களில் 30 ரூபாய்க்கு படத்தின் சீடியே விற்கப்படுகிற காலகட்டத்தில் 50 ரூபாய், 80 ரூபாய், 90 ரூபாய் சேல் டாக்ஸ், வாட்டு வரி, கூட்டு வரி என சேர்த்து ஆடியோ சீடிக்கு விலை வைத்து டீலர்களிடம் தள்ளி மக்கள் தலையில் கட்டுவதை விட, அது விற்கப்படாமல் முடங்கி போவதை விட பட விளம்பரத்திற்காக புரட்சிகர சமூக கருத்துக்களை மக்களிடையே சொல்வதற்காக காய்கறி கடை, டீ கடை, பங்க் கடை, பொட்டிக்கடை, பூக்கடை, பொட்டி கடைகளில் அசல் விலைக்கே 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு அனைவரையும் வாங்க செய்யும் இந்த புரட்சிகர முயற்சிக்கு ஆதரவளித்து உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய வந்திருக்கும் படைப்பாளிகளையும், சமூக ஆர்வலர்களையும், அரசியல் தலைவர்களையும் அன்புடன் வரவேற்று உங்கள் பழமையான உணவான கூழ், மோர் போன்ற சிற்றுண்டிகளை தாங்கள் புசிக்குமாறு தாங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். துப்பார்க்கு துப்பாய, துப்பாய துப்பார்க்கு துப்பாய தூவும் வசூல் என கூறி துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்கள் சீரட்டும், லொல்லுதாத அரங்கங்களில் கூட்டம் பெருகட்டும் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைத்துறையிலே புகழ்பெற்ற பலர் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அதில் நேரடியாக பங்கேற்று முன்னேறி வரக்கூடிய இளம் கலைஞரிடம் இங்கே திரண்டிருக்கிறீர்கள். அருமை நண்பர் மன்சூர் அலிகான் திரையுலகத்திலும் அதே சமயத்திலே தமிழ் சமுதாயத்திற்கு தான் ஆற்ற வேண்டிய கடமைகளுக்காக பல மேடைகளில் போராளிகளாகவும் இருந்திருக்கிறார் என்பதால் அவரது அழைப்பை மறுக்க முடியாமல் ஏற்று வந்தேன். ஆனால் மிக முக்கியமான கடமைகள் அழைப்பதால் நான் இதிலே முழுமையாக இருந்து உங்களுக்கு வாழ்த்து கூற இயலவில்லை என்றாலும் இந்த மேடையிலே திரையுலகில் பல சாதனைகளை புரிந்தவர்கள், முத்திரை பதித்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள், தகுதி படைத்த பல மேடையில் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்து பார்த்து வாழ்த்து கூறுவதை கேட்க இயலவில்லை. அவர்களும் மன்னிக்க வேண்டும், நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு துணிச்சலான இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ள மன்சூர் அலிகான் மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கலையுலக பிதாமகர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லுல்லு தாதா பராக் பராக் என்ற தலைப்பே வசூலுக்கு உத்தரவாதம், மினிமம் கேரண்டி. அதுவும் மன்சூர் அலிகான் என்றால் வெட்டு 1 துண்டு 2 என்றாக வெளிப்படையாக மனதில் இருப்பதை கொட்டக்கூடிய ஒரு ஆர்வலர். அனைத்து சிறப்புகளையும் ஒரு சேர எடுத்து லுல்லுதாரா பராக் பராக்கை அவர் ஒரு ஈடுபாடு கொண்டு படைத்திருக்கும் இந்த படைப்பு அகிலமெங்கும் வசூலில் சிறப்பு செய்து
அனைவருக்கும் பெருமை சேர்த்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன்சூர் அந்த மேடையில் இருக்கின்றவர்களுக்கு வந்திருக்கிறவர்களுக்கு என்னுடைய வணக்கம். மன்சூர் வந்து எனக்கு ரொம்ப காலமாக பழக்கம். அவர் வந்து ஒரு நல்ல கோமாளியாகவும் நடிக்க தெரிந்தவர், கொடூரமான வில்லனாகவும் நடிக்க தெரிந்தவர். ஆனால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு கோமாளி தாதாவா நடிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒரு காலத்தின் ஒரு நேரம் கருதி, அதாவது இன்னைக்கு வந்து நகைச்சுவை படங்கள் தான் மிகுந்த வரவேற்போடு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை மனசுல வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இத்தனை நடிகர்கள் நம்ம எண்ண முடியாது, எண்ணம்னாவே எத்தனைன்னு சொல்ல, இத்தனை பேரை எப்படி இந்த படத்துக்குள்ள சேர்த்தாரு அப்படின்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒரு 10 நடிகர்களை வச்சு ஒரு கிளைமாக்ஸ் பண்றதுக்குள்ள உயிர் போயிடுது நம்ம. ஆனா இது நான் நினைக்கிறேன் ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 50 நடிகர்களை வைத்து ஒரு நல்ல நகைச்சுவை படத்தை அவர் தயாரித்திருக்கிறார். நிச்சயமாக பேசும்போது சொன்னார், யானை இது பூனை அப்படிலாம் கிடையாது. எது ஓடுதோ அது பெரிய படம், அவ்வளவுதான். இந்த படம் ஓடிச்சுன்னா அது பெரிய படம். பெரிய நடிகர்கள் இருக்காங்களா, சின்ன நடிகர்கள் இருக்காங்களான்றதெல்லாம் கிடையாது. எந்த படம் ஓடுகிறதோ, மக்கள் வரவேற்பை பெறுகிறதோ அதுதான் பெரிய படமாக கணிக்கப்படுகிறது. ஆகவே இந்த படமும் ஒரு பெரிய படத்தின் வரிசையில் சேர வேண்டும் என்று வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழா மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய அனைத்து திரையுலக பிரமுகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் விழா நாயகன் மன்சூர் அலிகான் அவர்களுக்கும் லொல்லுதாக பராக் படத்தினுடைய டைரக்டர் ஜெயக்குமார் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காரு. படத்தில் உள்ள மற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் வாழ்த்து வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும், ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மன்சூர் அலிகான் அவர்களை வந்து முதல்ல நான் சந்தித்தது ருத்ரா அந்த ஷூட்டிங்கில் தான் ஃபர்ஸ்ட் சந்தித்தேன். அதுக்கு முன்னால் படத்தில் வர பார்க்குற இமேஜ் தான் இருக்கும். அதனால் படத்தில் பார்க்கும்போது அதுவும் நம்ம விஜயகாந்த் அவங்க படங்கள்லாம் நடிக்கும் போது ரொம்ப ரஃப்பான கேரக்டர் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ருத்ரா படத்தில் நடிக்கும் போது தான் அவர் உருவத்துக்கும் அவர் படத்தில் பண்ணுற கேரக்டருக்கும் ரியலாக அவருடைய கேரக்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர் வந்து இப்போது திடீர்னு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கடைசி நேரத்தில் எனக்கு சொன்னார். பட் இருந்தாலும் நான் வந்து அவர் வந்து ஒரு உள்ளன்போட கூப்பிடுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால சரி கண்டிப்பாக வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்தேன். அவர் இந்த படம் பேரெல்லாம் வந்து வச்சிருக்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விமர்சனம் சொல்லுவாங்க. என்னடா இது லுண்டு தாத்தா பராக் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வர்றது உண்டு. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த டைட்டில் வைக்கிறதுடைய நோக்கமே. ஸோ அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது பேசப்படணும் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வைப்பாங்க. அதே மாதிரி சினிமா எடுக்கிறது கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து வேறுபாடுகள் உண்டு. இதுக்கு முன்னால் கூட ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, சில பேர் வந்து சரியாகவே படம் எடுக்கிறதுலன்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லி அவர் எடுக்கிற படங்கள், அதாவது சீரியஸான படங்கள் தான் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மை அல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஆக்ஷன் படம் எடுக்கணுங்கிறது பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் எடுக்கிறது பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு லவ் ஸ்டோரி தான் வரும், அதுதான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் காமெடி அப்படின்னு எடுப்பாங்க. டைரக்டர் சங்கர் போய் நீங்கள் வந்து புதுமுகத்தை வச்சு காமெடி எடுங்கன்னு சொன்னோம்னா அது வம்புக்குன்னு அவர் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒழிய யாராவது டேஸ்ட் என்னவோ அந்த டேஸ்ட் தான் அவங்க படம் பண்ணுவாங்க. படத்தில் என்னன்னா கூத்தடிக்காமல் வக்கரம் இல்லாமல் ஒரு நியாயமான லாஜிக்கோடு இருக்கணும். இந்த படத்தை கூட நான் வந்தோன்னு விசாரித்தேன். இது ஏற்கனவே வந்து ஹிந்தியில் வந்த படம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்கிரிப்ட் தமிழுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சேஞ்ச் பண்ணணுமோ பண்ணியிருப்பாங்க. அதனால் லாஜிக்காக தான் இருக்கும் படம். அதனால் படத்துக்காக வந்து அவங்க முன்னால் பேசினவங்க சொன்ன மாதிரி இத்தனை ஆர்டிஸ்டும் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்னா அது உண்மையிலேயே மன்சூர் அலிகானுடைய அந்த நட்புக்காக தான் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஏன்னா யாருமே வேண்டாம்னு சொல்லி சொல்லாமல் எல்லாரும் 2 சீன் 3 சீன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க எல்லாருமே படத்தை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் மியூசிக்கும் பாட்டும் வேற வந்து
அதுவும் பொறுப்பேற்று செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் எல்லா விதத்துலேயும் வந்து அவருடைய உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மெயினாக நான் அவரை மதித்து வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, சினிமாவில் சம்பாதிக்கிறது சினிமாலேயே போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு ஒழிய அவர் இதை வெளியே எங்கேயோ கொண்டு போய் அதை வாங்கி போகணும் இதை வாங்கி போகணும்னு நினைக்கிறது இல்லை. அதனால் அந்த ஒரு முயற்சிக்கே சினிமாவில் வந்து என்ன சம்பாதிக்கணுமோ நிறைய ஆஸ்திகளையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சினிமாவும் நிறையா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கம். தம்பி எதை செஞ்சாலும் வித்தியாசமாக செய்வாங்க, எதை செஞ்சாலும் வித்தியாசமாக தம்பி மன்சூர் அலிகான் செய்வாங்க. இன்னும் பசுமையாக இருக்குது. 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நடிப்பு வாய்ப்பு கேட்டு வந்தாங்க. அப்போ என் பேர் முகமது அலி. அந்த மாதிரி வில்லன் வேடா நீங்கள் கதாபாத்திரம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாமேன்னு கேட்டாங்க. கண்டிப்பாக தர்றேன், ஆனால் பேரை மட்டும் மாற்றிக்கணும்னு சொன்னேன். ஏன்னா முகமது அலின்னு ஏற்கனவே ஒரு முகமது அலி இருக்கார், பாக்ஸர், உலகத்தில் பெரிய குத்துச்சண்டை வீரர் இருக்கார். அதனால் உங்கள் பேரை வேறு பேரை மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பார்த்து செஞ்சால் சரின்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி தான் அவர் பேர் மன்சூர் அலிகான் ஆனது. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது அவரோட கடினமான உழைப்பு தான். சும்மா இருக்க மாட்டார். ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லணும், கான்ட்ரவர்சிக்குள்ளே போகணும், அப்புறம் அதுலேருந்து வெளியே வரணும். அவர் தொண்டுட்டு இருக்காரு. பட் நல்ல உழைப்பாளி. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஆண்டவன் வேண்டிக்கிறேன். துணை தலைவர்களுக்கும் அருமை தம்பி மன்சூர் அலிகான் அவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என் இதயபூர்வமான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில நிகழ்ச்சிகளில் பாசத்தோடு வருவார்கள், சில நிகழ்ச்சிகளில் பயந்து கொண்டு வருவார்கள். நான் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு பயந்து கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யதார்த்தமானவர், எதையும் மனம் விட்டு பேசக்கூடியவர், தோல்வியில் தோண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற முடியுமா என்று தன்னுடைய முயற்சி விடாது கைப்பிடிப்பவர். அப்படிப்பட்டவர் ஒரு புதிய படத்தை துவக்கி முடித்து வைத்திருக்கிறார். அந்த படம் வெற்றி பெற என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மன்சூர், இன்ஷா அல்லாஹ், உண்மையிலே உன்னுடைய உழைப்பு, ஒரு ரொம்ப காலமா நாங்கள் நண்பர்கள். அவருடைய நல்ல இதயத்தை பத்தி நான் சொல்றோம். நான் இன்னைக்கு இந்த மேடையில இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட மன்சூர். ஏன்னா கடல் புறான்ற என்னுடைய முதல் படம், அப்போ அவருடைய கேப்டன் பிரபாகரன்ற ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து, அவர் மன்சூர் அலிகான்னா தமிழகம் முழுவதும் பரபரப்பாக இருந்த நேரம், நட்புக்கு மரியாதை கொடுத்து என் படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணார். அந்த கடல் புறா படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. ஒரு கிளைமேக்ஸ் ஷூட்டிங், கையில் காசு கிடையாது, எல்லா ஆர்டிஸ்டையும் அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ திடீர்னு வந்து என்ன ப்ராப்ளம்னு கேட்டார். கொஞ்சம் காசு ப்ராப்ளமாக இருக்கணும்னு ஒரு 75,000 ரூபாய் டக்குன்னு காசை கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்தேன். ஆனால் வந்து அது மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அவர் வந்து நினைச்சா ஒரு படம் எடுக்க முடியும் அவரால். ஏன்னா அவருக்கு எல்லா வித்தைகளும் தெரியும், இந்த பப்ளிசிட்டியினுடைய ட்ரெண்ட் தெரியும். எல்லா ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் நிச்சயமா இந்த படம் பேசப்படும். வாங்குறவங்களுக்கு ஒரு நியாயமான லாபம் கிடைக்கும். மன்சூர் அலிகானுடைய வெற்றி தொடரும், அதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.